புஷ்பம் பாடுவதில் வடகலை தென்கலை இடையே வாக்குவாதம். சுவாமி தரிசிக்க வந்த பொதுமக்கள் வடகலை தென்கலையே பிரச்சனையால் முகசுளிப்பை உண்டாக்கியது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் கடந்த 11ஆம் தேதி அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவத்தில் 5ஆம் நாள் இன்று காலை தங்க பல்லக்கில் மோகினி அலங்காரத்தில் வரதராஜ பெருமாள் வீதி உலா அதிகாலையில் இருந்து நடைபெற்று வருகிறது. தங்க பல்லக்கில் மோகினி அலங்காரத்தில் எழுந்தருளிய பல்வேறு இடங்களில் இன்று மண்டகப்படி நிகழ்ச்சி நடைபெறும். ஆகையால் இன்று மாலை 3 மணி அளவில் பேருந்து நிலையம் நெல்லுக்கார வீதி வழியாக சுவாமி வீதியுலா வருகை தந்து கொண்டிருந்த போது வடகலை பிரிவினர் பந்தர புஷ்பம் பாடி வந்த நிலையில் அதில் தென்கலை பிரிவினருடன் பாடும்பொழுது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளும் இருவரிடையே சமாதானம் மேற்கொண்டிருந்த நிலையில் திடீரென்று காவல்துறையினரிடம் தென்கலை பிரிவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பிரம்மோற்சவம் தொடங்கிய நாளிலிருந்து வடகலை தென்கலை பிரிவினரிடையே அவ்வப்பொழுது பிரச்சனை ஏற்பட்டு வருவதால் சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக தொடர்ந்து புகார் எழுந்து வருகின்றது. சாலையில் வடகரை மற்றும் தென்கலை பிரிவினர் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் ஈடுபட்டுள்ளதால் பக்தர்களிடையே முகசுளிப்பை ஏற்படுத்தியது. சாமி